ஓகேடா 16th லெசனில் லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ். ஓகேவா, எவ்ரி ஒன் வி நோ தட் ஒன் வெல். அதாவது இது ரொம்பவே எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இ-காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். இ-காமர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் இஸ் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் த்ரோ எலக்ட்ரானிக் நெட்வொர்க் லைக் இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட் மூலமாக, மின்னணு வலைதளங்கள் மூலமாக ஒரு பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? அப்போது இ-பிஸ்னஸ் இஸ் த பார்டர் term which including internal and external transaction of a organization across the internet. The internal transaction include finance, production, operations, etc. While external transaction include customer service, sales, marketing and business to business transaction. The term e-commerce denote mainly external transaction according to Deloitte Association report. 70% of revenue in e-commerce in India in the 2015 was only from online traveling, followed by online retail which account for 20% of revenue. The major segment in the sphere of e-commerce include health, education, real estate, financial service, digital downloaded, online classified, advertisement. These are okay etc. கொடுத்துருக்காங்க. மின்னணு வர்த்தகம் மூலமாக ஒரு சொல் அப்படின்னா, அதாவது ஆன்லைன் மூலமாகவே பொருட்களை வாங்கிக்கிறது விற்றுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நடைபெறும் ஒரு நடவடிக்கை, ஆனால் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கையும் இதில் நடைபெறும். ஆனால் ஒரு உற்பத்தி கட்டுப்பாடு, எப்படி பொருட்களை வழங்கலாம், அந்த பொருட்களை வாங்கிய பொருட்களை எப்படி இருப்பு வச்சுக்கலாம், இது எல்லாமே ஒரு மின்னணு வர்த்தகம் ஒரு சொல் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நடைபெறும் சந்தையில், அதாவது ஒரு நிறுவனம் ஒரு பொருட்களை தயாரித்து அதை ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணுது. அப்போ வாடிக்கையாளர்கள் விற்பனை செய்யறதுனால வாடிக்கையாளர் சேவைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது மின்னணு வர்த்தகம் என்ற சொல் இதில் உள்ளடங்கும். ஆன்லைன் இ-காமர்ஸில் தான் இது நடக்குது. ஆனால் மின்னணு வர்த்தகம் என்ற சொல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறுவனத்திற்கு வெளியே நடைபெறும் ஒரு வணிகம்ங்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ் ஃபேக்ட்ரியில் நடைபெறது இல்லை, ஆனால் மின்னணு மூலமாக, அதாவது இன்டர்நெட் மூலமாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இதோட முக்கிய குறிக்கு என்னென்னா, டெய்லாட்டி அப்படின்னு ஒரு சங்கத்தில் 2015ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இணையதளத்தில், அதாவது இணையதளத்தின் மூலமாக நடைபெறும் சில்லறை வணிகம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் மொத்த வருவாயில் 20% விழுக்காடு இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக மக்களோட நல்வாழ்வுக்காக கல்வி, நிதிசார் சேவை, நிலம் வாங்குதல் விற்றல் துறை, விளம்பரம் போன்ற துறைகள் மின்னணு வர்த்தகத்தில் முக்கியமான ஒரு துறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது மின்னணு வணிகத்தோட பொதுவான தாக்கங்கள். ஜென்ரல் இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ். About 40 million people of India is the said to be employed in e-commerce sectors either directly or indirectly. அதாவது மின்னணு வணிக பிரிவுக்கு சுமார் 4 கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்கி வருகிறது. அதாவது நம்ம பொருளை ஒரு ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு அதாவது கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில். அது போக அதை அவங்க என்ன பண்ணுறது, என்ட்ரி பண்ணி அவங்க எடிட் பண்ணி அது யாருக்கிட்ட அது டிரான்சாக்ஷன் பண்ணுற கொரியர் பாய்ஸ்க்கு, எத்தனை கொரியர் பாய்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ 4 கோடி நபர்கள் இது மூலமாக வேலை வாய்ப்பு இருக்குது, அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இ-காமர்ஸ் ஜெனரேட்டட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்டர்பிரினர்ஷிப் இன் ஸ்பியர் ஆஃப் ஆன்லைன் ரிலேட்டிங், ரீட்டைலிங், ஆன்லைன் சர்வீஸ், டீட்டெயில் காமர்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதாவது இணையதள சில்லறை வணிகம், இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் செய்கிற மூலமாக துறைகளில் ஒவ்வொரு துறைகள்லேயும் தொழில் ஏராளமான வேலை வாய்ப்பு பெருகி வருது. எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கும் இது ரொம்பவுமே உதவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது போக இ-காமர்ஸ் கம்பெனிஸ் ஹாவ் இன்வெஸ்டட் ஹெவிலி இன் சப்ளை செயின் ஏரியா, வேர் ஹவுசிங் அண்டு டெலிவரி பாயிண்ட். அதாவது மின்னணு வர்த்தக நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பண்டகங்கள், அதாவது வேர் ஹவுசிங்கை நிறுவுறாங்க. அங்கங்கே வேர் ஹவுசிங் அமைச்சு, இப்போ எங்கே பாம்பேயில் தயாரிக்கிற பொருள் நம்ம இங்கே பவானி, அதாவது ஈரோடாக இருக்கட்டும், பவானியிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணால் நமக்கு சேருது. அப்போ அங்கங்கே அவங்க வேர் ஹவுசிங் வச்சு அந்த பொருளை ஷேர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொரியர் பாய்ஸு, மிடில் மேன் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவையான பொருள் நம்ம வீடு தேடி வருது அப்படிங்களாம். With a rise e-commerce, transaction sale of financial, physical and data security system related product has seen a tremendous growth in India. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மின்னணு வர்த்தகம் மூலமாக நம்மளோட என்ன சொல்கிறாங்க, சங்கிலி தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த வர்த்தகம் பலமானதாகவும் மாற்ற அதிக முதலீடுகள் செய்து வருகிறது. நிறையா முதலீடுகளும் இதில் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் promotes the innovative practice, the carrying on business, social media and social media network have opened new ways
transacting with customers த்ரோ இ-காமர்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வணிகம் நடக்கிறனால அபிவிருத்தி வளர்ச்சி அதிகமாகும், நிதி சந்தை அதிகம், இயல் சந்தை, நிதியியல் சந்தை, இயல் சந்தை மற்றும் செய்தி விவரங்களை காப்பாற்ற முடியும். அதாவது ப்ராடக்டை பற்றி நல்ல விளம்பரங்கள் செய்ய முடியும். இந்த மாதிரி துறைகளில் ஏராளமான பொருட்கள் வந்து புதுசாக வடிவமைச்சிட்டே வராங்க. நிறைய வந்து மக்கள் வந்து இதை லைக் பண்ணி வாங்குறதுனால நிறைய வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தேங்க்ஸ் டு வைடர் ப்ராட் பேண்ட் connectivity, many business concern are switching over to e-commerce mode of a transacting business. அதாவது மின்னணு வணிக நிறுவனங்களை பற்றினா தொழில் முறையை மாற்றி வருகிறது அப்படிங்கிறாங்க. சமூக வலைதளம் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அண்மை காலமாக வணிகம் வந்து அதிகமாக வாடிக்கையாளர்களோட கவர்ந்திழுக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. மோர் contemporary customers are buying through Flipkart and Amazon. Flipkart, Amazonல எத்தனையோ அலைபேசி மூலமாக அதாவது ஃபோன் மூலமாக நம்ம எவ்வளோ பொருட்களை ஈஸியாக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறோம் இல்லையா? அப்போ நிறைய பேர் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆர் யூஸிங் இன்டர்நெட் டு ப்ரொமோட் ப்ராடக்ட் அண்டு ரெண்டர் த எஃபிஷியன்ட் கஸ்டமர் சர்வீஸ். அதாவது நவீன வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் இடைநிலையர்கள் மூலமாக மின்னணு வணிகத்தில் அதிகமான பங்கு வகிக்கிறாங்க, பொருட்களை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் எ வெண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மின்னணு வணிகத்தினால விற்பனையாளர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படின்னா விற்பனையாளர்கள் உலகமெங்கும் உள்ள வாடிக்கையாளர்களை அணுக முடியும். அப்போ நம்ம சேல் பண்ணுறோன்னா நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லா இடத்துக்கும் போகும் குளோபலாக அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திஸ் ஹெல்ப் ஆஃப் மினிமைஸ் த காஸ்ட் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ் டியூ டு த டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் அதாவது டைரக்டாகவே விற்பனையாளர்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு போகுது, நுகர்வோருக்கு போக முடியுங்கும் போது இடைநிலையர்கள் அதிகமாக தேவைப்படாது, ஒரு பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது போக விற்பனையாளர்கள் பல்வேறு வகையான வாங்குபவர்களையும் விற்பவர்களுடன் கலந்துரையாட வகை செய்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வாங்கினா நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் போடுவோம். பொருள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்போது நல்லா இல்லைன்னா பேட் ஒப்பீனியன் கொடுப்போம். அந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து கலந்துரையாடுகள் அவங்க நம்மக்கிட்ட பண்ணுறாங்க. அது போக பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் குட் ஓரியன்ட் மார்க்கெட்டிங் எஃபோர்ட் டுவர்ட்ஸ் டு கெட்டட் கஸ்டமர்ஸ். அதாவது வணிக நிறுவனங்கள் தங்களோட அனைத்து சந்தைகளோட முயற்சிகளும் குறிப்பிட்ட வாடிக்கையாளரை நோக்கி என்ன பண்ணாங்க, திசை திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கவனம் எல்லாம் அவங்க மேலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் பையர்ஸ். அதாவது வாங்குபவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் குட் ஹாவ் எ குளோபல் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அபவுட் வெரைட்டி டு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். நமக்கு தேவையான மூலை முடுக்கில் எங்கே இருந்தாலும் அந்த பொருளை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்படிங்கிறாங்க. தே குட் பை ப்ராடக்ட் சர்வீஸ் ரவுண்ட் த கிளாக் ஃப்ரம் எனிவேர் இன் வேர்ல்டு. அதாவது ஒரு பொருளை எப்போ வேணுமானாலும் எங்கே வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், நேரம் காலம் எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது த ப்ரைஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் பட் த்ரோ இ-காமர்ஸ் tend to be relatively lower than those purchased cyclically in the conventional ஷாப் டியூட்டி ஆஃபர்ஸ். அதாவது பொருளை வந்து இயல்பாக கடையில் சென்று வாங்குற காட்டிலும் மின்னணு வர்த்தக முறையில் வாங்கும்போது பொருள் விலை குறைவாகவும் கிடைக்கிறதாகவும் கூறுறாங்களா. அது போக காரணம் வந்து வணிகர்கள் மின்னணு வணிகம் மூலமாக பொருட்களுக்கு ஏராளமான விலை சலுகைகள் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலையர்கள் இல்லாமல் நேரடியாக பொருளை விற்பனை செய்ய முடியறதுனால விலை கொடுத்து குறைவான விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா fourth one, electronic and software product could be downloaded immediately after purchase through e-commerce mode. அதாவது வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புத்தகமாக இருக்கட்டும், ஒரு மென்பொருள் வாங்குதலாக இருக்கட்டும், கண் இமைக்கும் நேரத்தில் சாத்தியம் இது அப்படிங்கிறாங்க. சரியா? அதாவது உடனடியாக புத்தகம், மென்பொருள் எதுனாலும் எலக்ட்ரிசிட்டி பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது போக இதை வந்து டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கூட பார்ட்டிசிபேட் இன் த ஆக்ஷன் விச் ஒன் ஆஃப் திஸ் fact of the e-commerce and get contract in free and fair manner. வாடிக்கையாளர் மின்னணு மூலமாக நடத்தப்படும் ஏலத்தில் எளிதாக பங்கேற்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏலம் மூலமாக இருந்ததுன்னா அதை கூட நம்ம பங்கேற்று ஏலத்தில் வெளிப்படையான ஒரு தன்மையும் இருக்கும் அதில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தனிநபர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட உபயோகத்துக்கு பொருட்களை கூட மின்னணு முறையில் ஒவ்வொரு எளிய முறையில் நம்ம விற்பனையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை OLX இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொருட்களை விற்கிறது கூட செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மூலமாக பொருளை மின்னணு வர்த்தகம் வாங்கும்போது தங்களுக்கு சாதகமான முறையில் பேரம் பேசி நல்ல விலையில் கூட பொருளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் டொமைன்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு வணிக முறைகள் அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தொழில் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளருக்கும் இடையேயான உறவுங்கிறாங்க. B2C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். திஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோ செக்மெண்ட் இன் ஏ இ-காமர்ஸ் பேர். அண்டர் திஸ் மாடல் பிஸ்னஸ் கன்சர்ன் செல் டைரக்ட்லி டு கன்சூமர்ஸ். அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனம் சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு நேரடியாகவே பொருளை விற்கிது. அதுதான் பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது அண்டர் த மாடல் பிஸ்னஸ் கன்சர்ன் டிரான்சாக்ஷன் வித் அனதர் த்ரூ இன்டர்நெட் ஃபார் ஏ இன்ஸ்டன்ஸ் ஸ்னாப்டீல். அதாவது பிஸ்னஸ் ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுது. ஒரு பிஸ்னஸ் நிறுவனம் இப்போ ஒரு வாட்ச் கம்பெனி டைட்டன் கம்பெனினா அது என்ன பண்ணுது, ஸ்னாப்டீல்லையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அலிபாபா இண்டிமாண்ட் ட்ரேட் இண்டியா.com இதில் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டு கன்சியூமர். அதாவது அண்டர் த மாடல் கஸ்டமர் செல் டைரக்ட்லி டு அதர் கஸ்டமர் த்ரூ ஆன்லைன் கிளாசிஃபைட் அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ ஆக்ஷன் த்ரூ மொபைல் த்ரூ மார்க்கெட் பிளேசஸ். எக்ஸாம்பிள் இந்தியன் வெஞ்சர், C2C, கிராஃப்டி ஆப். அதாவது இப்போ ஒரு ஆப் வச்சு அது மூலமாக கஸ்டமர் டு கஸ்டமர், நாமளே கஸ்டமர்ஸ் தான், ஆனால் நம்ம இன்னொரு கஸ்டமருக்கு சேல் பண்ணுவோம். அதை தான் கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர். அந்த ஆப் வச்சு கிராஃப்டி ஆப்னு இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னா நிறைய ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஷேர் பண்ணி ஒரு 10-5 லாபம் வச்சு விற்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடியது கிராஃப்டி ஆப் அப்படிங்கிறாங்க. கஸ்டமர்ஸ் டு கஸ்டமருங்கிறாங்க. கமர்ஸ் த வெப்சைட் தட் பையர் ப்ரீ ஓன்டு உமன்ஸ் ஃபேஷன் ப்ராடக்ட் அதர் பிளேயர்ஸ் குயிக்கர் OLX eBay. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 ரூபா வச்சு லாபம் வச்சு விற்கலாம். இந்த மாதிரி குயிக்கர் OLA eBay அப்படிங்கிற ஆப்பெல்லாம் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டு பிஸ்னஸ். இது பார்த்தீங்கன்னா திஸ் மாடல் இஸ் ரிசர்வ் டு ஆக்ஷன் மாடல் ப்ராடக்ட் லைக் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர், சிமிலர் ப்ராடக்ட் அண்ட் ட்ரேடட் பை கஸ்டமர் த்ரூ வெப்சைட்ஸ். எக்ஸாம்பிள் Naukri.com. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டு பிஸ்னஸ். இப்போ வந்து கஸ்டமராக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Naukri.com பொண்ணு பார்த்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மணியை வந்து கெயின் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பொண்ணு வேணுமா மாப்பிள்ளை வேணுமா அப்படின்ட்டு. Monster.com ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் திஸ் டொமைன். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் ஏ கஸ்டமர் டு பிஸ்னஸ். அப்போது கஸ்டமர் டு பிஸ்னஸ் மீன்ஸ் உனக்கு என்ன வேணும், Naukri.com மீன்ஸ் வேலை வாய்ப்பு, உனக்கு எதாவது வேலை வேணுமா அப்படின்னு நாங்கள் வந்து வேலை நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி வேணும்னா அவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் ஏ கஸ்டமர் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த மாடல் என்வேஜஸ் செல்லிங் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பை பிஸ்னஸ் கன்சியூமர் டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது TCS ஆப்ரேட் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இதெல்லாமே. அதாவது பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், ஒரு பிஸ்னஸாக அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கறது தான் இது. சரியா, TCS operates the passport application process for government of India as part of line process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனத்துக்கும் அரசுக்கும் இடையே உள்ள ஒரு வணிகம்ங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேவையாக இருக்கட்டும், அரசு துறைக்கு இது ஒரு விற்பனை செய்த உடனடியாக பார்த்தீங்கன்னா TCS அப்படின்ட்டு, அதாவது TCS எடுத்து கொடுக்கறது, நிறும கடவு சீட்டு, அதாவது விமானத்துக்கு ஃப்ளைட் வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பிஸ்னஸ் டு government. These are kinds of the e-commerce domains model. Okay, இதோட லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம்.